எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சுக்கிரன் நல்லவரா கெட்டவரா? நடுத்தருவுக்கு கொண்டாந்து விட்டுருவான். ஐயோ. நீ எவ்வளோ பெரிய 10,000 கோடிக்கு அதிபதி இல்லை, லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் நாட்டையே கையில் வச்சிருந்தாலும் ரோட்டுக்கு கொண்டாந்து விடுறவன் இந்த சுக்கிரன். நம்ம 5% பேர்களுக்கு தான் ராஜ பரிபாலன அமைப்பு, யோக அமைப்பு, அத்துணை ஐஸ்வர்யங்களையும் கொட்டி கொடுப்பான். சுக்கிரனாவே அழகுக்கு சொந்தக்காரன் கிடையவே கிடையாது, அசிங்கத்துக்கு சொந்தக்காரன். இது வரைக்கும் நம்ம சனியை தானே சார் அப்படி பார்த்திருந்தோம், சுக்கிரன் கிடையவே சொல்றீங்க கிடையாதுமா. எல்லாருமே சுக்கிர திசை வந்துட்டா பிளஸ்ன்னு கிடையவே கிடையாதுமா. எந்த லக்னத்திற்கு சுக்கிரன் யோகத்தை கொடுப்பான், எந்த லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்க மாட்டான்னு ஒரு ரூல் இருக்கு. அந்த குரு அப்படியே அந்த சுக்கிரனோட நேருக்கு நேராக நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குற மாதிரி பார்த்துட்டாலோ அல்லது ஒன்று சேர்ந்து இருந்துட்டாலோ எல்லாமே கொலாப்ஸ். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்ம தொடர்ந்து ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னுடைய சந்தேகம் என்னவா இருக்கு அப்படின்னா, சுக்கிரன் அப்படின்னாலே அழகு, சுக்கிரன் அப்படின்னாலே பணம், சுக்கிரன் அப்படின்னாலே எல்லாத்துலேயுமே ஒரு லக் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே சுக்கிரனை ஒரு இடத்துல குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் பாசிட்டிவானவரா நெகட்டிவானவரா சார்? அதாவது சுக்கிரன் நல்லவரா கெட்டவரா? மேக்சிமம் சுக்கிரன் வந்து கொடியவரே. ஐயோ. மேக்சிமம் ஒரு பூ உலகத்தில் மனித வாழ்க்கையில் 20 காலங்கள் அவருடைய கால கெடுவு எடுத்துக்கிறது இருக்கிற நவக்கோள்களிலேயே அதிகமான பீரியடு. ஒரு மனித இனங்களை ஆக்கிரமிப்பு பண்ணுற கோள் வந்து திசை வந்துட்டா 20 வருஷம். வேறு எந்த கோள்களுக்கும் இந்த அதிகாரம் கிடையாது. அந்த 20 வருஷ காலச்சூழலில் அவருடைய வாழ்க்கையில் நல்ல அழகாக அமையணும்னா மேக்சிமம் சுக்கிரன் வந்தால் கொட்டி கொடுக்குறான்பா, சுக்கிரன் அடிக்கிறான்யா அப்படின்னா அவங்களுக்கு 5% பேர்களுக்கு தான் ராஜ பரிபாலன அமைப்பு, யோக அமைப்பு, அத்துணை ஐஸ்வர்யங்களையும் கொட்டி கொடுப்பான். மீதம் இருக்கக்கூடிய ஒரு 10% பேர்களுக்கு ஒரு மிதமான நல்ல லைஃபு, இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு, நல்ல மனைவி, நல்ல மழலை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. ஆமாம், நல்ல மழலை செல்வங்கள், குறிப்பிட்ட அளவுக்கு பேங்க் பேலன்ஸு, நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வத்தை அந்த 10% பேர். அப்போ 100ல் 5% உயர்ந்த கேட்டகரி, அவங்கள எண்ணிலடங்காத விவிஐபியா இருப்பாங்க, விவிவி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாக போயிடுவாங்க. அதில் மீதம் 10% மிடிலுக்கு மேலே விஐபியா இருப்பாங்க, விஐபியா. இந்த 85% பேர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் பாதியை நம்ம பிரிச்சுக்கணும்னா 42%. அதில் அப் அண்ட் டவுன், மிடில் கிளாஸ் அப்பு கொடுக்கும், டவுனையும் கொடுக்கும். மீதம் இருக்கவங்களுக்கு நடுத்தருவுக்கு கொண்டாந்து விட்டுருவான். நீ எவ்வளோ பெரிய 10,000 கோடிக்கு அதிபதி இல்லை, லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் நாட்டையே கையில் வச்சுருந்தாலும் ரோட்டுக்கு கொண்டாந்து விடுறவன் இந்த சுக்கிரன் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி என் அனுபவத்தில் கிட்டத்தட்ட நான் ஜோதிடத்துறையில் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது 45 ஆண்டுகளுடைய அனுபவம் தான் உங்களிடத்தில் பகிர்கிறேன். இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, சுக்கிரனாவே அழகுக்கு சொந்தக்காரன் கிடையவே கிடையாது, அசிங்கத்துக்கு சொந்தக்காரன் பொருள். இது வரைக்கும் நம்ம சனியை தானே சார் அப்படி பார்த்திருந்தோம், சுக்கிரன் கிடையவே கிடையாதுமா. கருமை நிறம் கொண்டவன் சனியின் பொருள், அவ்வளோதான். சுக்கிரன் வந்து எந்த இடத்துக்கு தெரியுமா அழகு? எல்லாருக்குமே அறிவிடி ஜோசியர்கள் உருட்டியிருக்கான். ஆரம்பத்திலேருந்து உருட்டு கப்பலாக உருட்டி மக்கள்கிட்ட வேரில் நஞ்சை பாய்ச்சி இதுதாண்டா வேறு, இதுதாண்டா அப்படின்னு உலகத்தை காட்டிட்டான். அப்போது பெண்களுடைய ஹேர் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, பா முடி அந்த பெண்ணுக்கு இன்னும் அழகாக இருக்கான், அந்த ஹேர் ஸ்டைலுக்கு மட்டும்தான் அவன் சொந்தக்காரன். ஒரு ஆண்களுடைய முடி பார்த்திங்கன்னா ஒரு 60 வயசு ஆகிருக்கும், அப்படியே ஜம்முன்னு கர்லிங் ஹேராக இருக்கும். பார்த்தீங்களா, முடியோ கொட்டலையா, இருந்தாலும் நான் கெல்ட்டு பையன் ஆகி கூட அழகாக ஜம்முன்னு வச்சுருக்கானே ஐயா அப்படிங்கிறாங்களே, அந்த ஹேருக்கு தான். அதான் குதிரை மாதிரி ஹேர்ஸ். குதிரை அப்படின்னாவே சுக்கிரன், குதிரை மாதிரி முடி இருக்குப்பா. அந்த காலத்தில் குதிரை வாள்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? இதுதான் அங்கிருந்து வந்தது. சுக்கிரன் வந்து அழகுக்கு சொந்தக்காரன் கிடையாது. உலகத்திலேயே நவக்கோள்களிலே மிகப்பெரிய அழகு சுக்கிரன் வந்தாலே ஒரு சுபிச்சம்னு சொல்லலாம். ஒரு இடத்த பார்த்தா சுபிச்சமாக இருக்குப்பா, ஆஹா அப்படின்னு பார்க்குறது. ரொம்ப போதை மயக்கக்கூடிய ரம்மியப்பா, கலர்ஃபுல்லாக இருக்குப்பா அப்படின்னா அழகுக்கு அழகு யார் தெரியுமா? ராகு. ராகு, ஒன்லி ராகு, நெக்ஸ்ட் கேது.
ஓகே சார். ராகு வந்துட்டான்னா உள்ள கூடிட்டான்னா அடேகப்பா தூண்ட விட்டு சிதறிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரே மகோன்னதமான போதை கிரகம். மதி மயக்குது இல்லையா, அப்பா அப்படின்றதுக்கும் அப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு வித்தியாசம் இல்லையா. இருக்கு. அந்த சுக்கிரனோட ராகு கூடும்போது ஒரு பெண் ஜாதகத்தில் பார்த்துட்டு அப்பா அழகுயா, என்னையா அழகுக்கு அழகு பேரழகியா, சுக்கிரனும் ராகுவும் ராகுவும் சேரும் பொழுது பெறும் பொழுது அது மல்டிப்ளஸ் ஆகும். அதேமாரி தவறான எண்ணத்தையும் ஊட்டுவிக்கும். 4 பேருடைய பார்வை அந்த பெண் மேலே படுது அப்படின்னா, ச்சே அந்த பிள்ளைய பார்த்தா இப்படி இருக்கே, அவளோட வாழ்க்கையை இருந்தால் எப்படி அப்படின்லாம் நினைக்க தோணுது இல்லையா. அழகே பேராபத்துன்னு சொல்கிறான் இல்லையா, ஆமா. அந்த மாதிரி தான் அந்த ராகு தான் அவ்வளோ பெரிய அம்சத்துக்கு. இப்ப சுக்கிரனுக்கு வேல்யூ இல்ல, ராகு சேரும் ராகு பொழுது தான் வேல்யூ. பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் பொழுது, நாரோட சேர்ந்து பூ, அப்போ அந்த வேல்யூ வந்து ராகுவோட குடும்பல தான் கலை ரம்பியமான அம்சத்தை உருவாக்குறதுமா. எல்லாருமே சுக்கிர திசை வந்துட்டா ப்ளஸ்ன்னு கிடையவே கிடையாதும்மா. மகாபாவி எந்த லக்னத்திற்கு சுக்கிரன் யோகத்தை கொடுப்பான், எந்த லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்க மாட்டான்னு ஒரு ரூல் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எந்த லக்னம் வேணாலும் கேளுங்க, ஏதோ ஒரு லக்னம். ஓகே சார். மிதுனம். மிதன லக்னம். மிதன லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து இயற்கையாகவே யோகாதிபதி, பஞ்சம விரையாதிபதி. இப்போ லக்ஸரியான லைஃப் ஒரு மனிதனுக்கு எங்கேருந்து வருதுன்னா 12ஆம் இடம் தான் ஒரு மனிதனுடைய விரயஸ்தானம், மோட்சஸ்தானம்னா. அதே வர அயன சயன போகஸ்தானம்னா. அயன சயன போகம்னா என்னன்னா படுக்கை ஸ்தானம். அப்படியே பார்த்தீங்கன்னா படுக்கை அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லக்ஸரியாக இருந்துன்னா வாட்டர் பெட்டில் தூங்குவோம், ஸ்விம்மிங் பூலில் தூங்குறது. மனசுக்கு ரம்மியமான இடத்துக்கு தான் அந்த 12ஆம் இடன்றது தூக்க சயனஸ்தானம். அப்படியே கனவு கண்டுறது, சொப்பன கனவுகள் காண்றாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு 12ஆம் இடம். அந்த வீட்டோட சனி சுக்கிரன் கூடும் பொழுது அவங்களுக்கு வாகன பிராப்தம் பாருங்க, அடேங்கப்பா வீடெல்லாம் அப்படியே மயக்கக்கூடிய வீடு அமைஞ்சிரும். கூட ராகு கூடும் பொழுது கப்பல் மாதிரி வீடு இருக்கும்மா. கார்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபாரின் கார்லாம் எத்தனையோ கார்கள் வருது இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி வீடில் வந்து பெரிய பூந்தோட்ட காவல்காரம் பூந்தோட்டங்களாக இருக்கும். ரோஜாவின் ராஜான்னுவான். ஏன்னா அந்த மிதன் லக்னத்துக்கு 12ல் சுக்கிரன் இருந்து அங்கே ராகுவும் சனியும் கூடிட்டு அங்கே சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி 4 பாதம் அங்கே இருக்குமா. ரோகிணி கரெக்டாக 4வது பாதத்தில் அல்லது ரோகிணி 3ல் இருந்துட்டாவே அவங்க லைஃப் வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுது. அவ்வளோ பெரிய அம்சம் அந்த சுக்கிரன் கொடுப்பான். அதே போன்று இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திர பாக்கியஸ்தானத்தை கொடுக்குறோன்னு அதுதான். அதனோட சனி கூடுனதுனால இவ்வளோ பெரிய ப்ளஸ் சொன்னேன். மகா அயோக்கியன், மகா பாவி, மகா சண்டால் என்று சொல்லக்கூடிய மிதுன லக்னத்துக்கு யாருன்னு கேட்டால் மகா பாவி யாருன்னா குரு தான். ஆமாம். அந்த குரு அப்படியே அந்த சுக்கிரனோட நேருக்கு நேராக நீங்கள் என்னை பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குற மாதிரி பார்த்துட்டாலோ அல்லது ஒன்று சேர்ந்து இருந்துட்டாலோ எல்லாமே கொலாப்ஸ். ஒரு டம்ளர் பாலில் ஒரு குங்குமப்பூ கலந்தா அப்படின்ற மாதிரி சனி சுக்கிரன், ஒரு டம்ளர் பாலில் ஒரு துளி விஷம் கலந்துட்டா அந்த இடத்துல குரு கூட்டிட்டானா அத்தனையுமே சிதைச்சிருவான். முயற்சி தோல்வியாயிடும், தாம்பத்திய சுகம் கிடைக்கவே கிடைக்காது. பெண்ணாக இருந்தான்னா நகை நெட்டுன்றது அவள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கவே முடியாது. கடையில் போய் அடகு வச்சுக்கிட்டே இருக்கும், முயற்சியும் தோல்வியாகும். அப்படின்னா என் கணவனை கட்டினாங்க, எங்கள் வீட்டில் 200 பவுன் போட்டாங்க, என் கணவன் எல்லாத்தையும் விற்றுப்பிட்டான்னா கணவனை குறை சொல்லி எந்த புண்ணியமும் இல்லை. உன்னகை போகணுன்றது விதி இருந்தால் ஏன் இந்த ஓட்ட பாத்திரத்தை நீ கல்யாணம் பண்ணுற? உன் விதி ஓட்ட பாத்திரமா இருக்கனால உன் விதிக்கு காரணம் கணவன் அல்ல. பிறப்பு தாயினுடைய கர்ப்பப்பையிலிருந்து 10 மாதம் வெளியில் வந்த பிறகு தொப்புள் கொடியை அத்த பிறகு தாய் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறுன்னா. தாய் பசித்தாள் புசித்தாள், கருவறையில் 10 மாதம் இருக்கும் பொழுது பசியாரும் புசியாரும். அப்போ வெளியில் கட் பண்ணி வெளியில் வந்த பிறகு தாய் புசித்தாள் பசித்தாள், அதுக்கு உணவாகுமா? அப்போ தாய் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் எனக்கு கிடைச்சாதான் என் வயிறு ரொம்ப, உனக்கு கிடைச்சாதான் உன் வயிறு ரொம்பங்கிற மாதிரி அந்த ஜாதகத்தில் ஊழ்வினை என்பது உருத்து வந்து ஊட்டுறோம். உன்னக உன் புருஷன் கொண்டு போய் வைக்கிறான்னா மார்வா கடையில் மற்ற இடத்துல விற்கிறான்னா திருடி களவாண்டிட்டு போகிறான். அந்த இடத்துல சுக்கிரனும் குருவும் கூடிட்டா அவங்க வாழ்க்கை மைனஸ். 2வது சுக்கிரனோட அந்த செவ்வாய் கூடிட்டா பெண்களுக்கு ஃபஸ்ட்டு பெண் ஜாதகமாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனை வந்துடும், ஃபஸ்ட்டு யூட்ரஸ் ப்ராப்ளம் வந்துடும், கரு சிதைவு ஏற்படும். 6 மாதம் 8 மாதத்தில் குழந்தை பிறக்கிறது,
அதுக்கு காரணம். அதே மாதிரி குரு சுக்கிரன் கூடுனா பூர்வீக சொத்து அப்பம் 10,000 கோடி கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருப்பான். இந்த ஒத்த பையன் போதும், இந்த குருவும் சுக்கிரனும் செவ்வாயும் மட்டும் கூடி ஒரு வீட்டில் பையன் பிறந்து, அப்பா என்னப்பா ஊரெல்லாம் கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருக்கானா, 10,000 கோடி 20 அடுத்தவர்கள் ஊரார்கள் சம்பாதிப்பதற்காக இவன் சேர்த்து வச்சிருக்கான். அந்த பணத்தை இந்த குழந்தை கொண்டு போய் சர்வநாசம் பண்ணிடும். ஒன்றுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஜீரோ பண்ணிவிடுவான். இப்போது நிறைய பேர் நினைக்கிறான் தாய் தப்பன் சம்பாதிக்கிற பணங்கள் யாருக்கு? பிள்ளைகளுக்கு தான். ஏன் நீ பெற்றாதான் பிள்ளையா? வருங்கால சந்ததிகள்னால பக்கத்து வீட்டுக்காரன் பெற்றதும் பிள்ளை தான், நம்ம பிள்ளை பெற்றாதில்ல. ஏதோ ஒரு கடுகுகளும் வந்தூர்களும் பெண் ரூபத்திலேயோ ஒரு ஆண் ரூபத்திலேயோ வந்து காதல் வயப்பட்டு சாம்ராஜ்யங்களே ஒன்றும் இல்லாமல் போனது இத்தனை பேர் பார்க்கலாம். ஒரு காலேஜ் ஜம்முன்னு அப்பா வச்சு நடத்துகிறான், அதுக்கு பிறகு பையன் வந்து தலையெடுக்கிறான், ஒரு பொண்ணு டீச்சராக உள்ளே வர்றா, காதல் மோகம் கொண்டு அவன் மேலே இருக்கிறதெல்லாம் சொத்தெல்லாம் எழுதி வச்சு அவனையும் அடித்து துரத்துறான், அப்பனையும் காலி பண்ணதில்லை. இதெல்லாம் நிறைய இடத்துல கேள்விப்படுறோம்ல. இதெல்லாம் என்ன காரணம்னா அதுக்கு அதிர்ஷ்டன்றது அந்த பெண் ரூபத்தில் அந்த பெண்ணுக்கு யோகம் இருக்கும், இந்த பையனுக்கு எல்லாத்தையும் தொலைக்கணுன்றது விதி இருக்கும். அதனால் வாழ்கிற காலத்திலம்மா மன நிறைவாக வாழ்கிறது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு இல்லை. இதே வந்து இறைவனுக்கு ஒரே ஒரு நன்றியை நம்ம சொல்லணும்னா, இறைவனை நம்ம நேரில் ஒன்று பார்த்தா எனக்கு ஒரே ஒரு ஆசை, இறைவனுக்கு ரொம்ப நன்றி. என்ன நன்றி அப்படின்னா, என்னை இப்படி வச்சிரு அப்படி வச்சிருன்னு கேட்க மாட்டேன். மனிதனுடைய ஆயுளை வந்து அதிகபட்சம் 80-90 முடிச்சிட இல்லையா, அதுக்காக உனக்கு நன்றிப்பான். ஏப்பான்னு திருப்பி கேட்டார்னா ஒன்றுமே இல்லை. இந்த 80 வயசு 60 வயசு வாழ்கிறதுக்குள்ளேயே இப்போவே இது சந்திர மண்டலம் என்னதுன்றான், சுந்தர மண்டலம் என்னதுன்றான். நீ 10,000 வருஷம்லாம் அவனுக்கு ஆயுளெல்லாம் நீட்டுச்சுன்னா உலகையே எல்லாத்தையும் விற்று கூறு போட்டு விற்றுருவான். அதுக்காக நன்றி சொல்லுவேன். இதெல்லாம் ஜோதிடங்கிறது என்ன தெரியுமாம்மா? பெரிய ஒரு சயின்ஸ்மா, ஒரு மேத்தமெட்டிக்ஸ்மா. இதெல்லாம் உருட்டிட்டான். உள்ளே வந்து பரிகாரத்தை கொண்டு வச்சு, பூஜையை கொண்டு வச்சு, புனஸ்காரம் கொண்டு வச்சு அவனை இவனை அதுக்கு பரிகாரம் பண்ணால் ஜெயிக்குமான்னு எனக்கு தெரியும், பரிகாரம் பண்ணால் தோக்குமான்னு தெரியும். இது எப்படி ஒரு காக்கா உட்கார பணமலை கொடுத்துக்கார். ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு புள்ள படிக்கிறான்னா எல்லா பிள்ளையும் தான் ஆசிரியர் ஒரே மாதிரி தானே பாவிக்கிறாரு. ஏன் ஒரு பிள்ளைக்கு மட்டும் அறிவு மட்டும் நெட்டமாக முளைக்குது, ஒரு பிள்ளைக்கு ஒரு டவுனாக போகுதுன்னு ஆசிரியர்கிட்ட இல்லையே. ஆசிரியருக்கு யோகம் இருக்கணும், மாணவர்களுக்கு யோகமான மலையில் செல்வன் அந்த ஸ்கூலில் போய் சேரணும், அவனுக்கு நல்ல டாப்பராக வருவான். நேற்று ஒரு பொண்ணு ஜாதகம் பார்க்க, அம்மா பெரிய பெருந்தகை, ஆசிரியர் பெருந்தகை, ரிட்டையர்மெண்ட்டு, பொண்ணு வருது, பொண்ணுக்கு வயசு 32 வயசு ஆகுது, 4 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. என்னம்மா 9 வருஷம் விட்டுட்டு போயிட்டான், நீயும் புருஷனும் பிரச்சனையாகவே வண்டி ஓடிட்டு இருக்குது. அம்மா சார் அதுக்காக தான் சார் காட்பாடியிலேருந்து நோட்டை எடுத்துகிட்டு வந்தேன்னு. நீ இந்தர லோகத்தை சுந்தரனை கல்யாணம் பண்ணாலும் முதல் வாழ்க்கை உனக்கு நினைக்காது. என்ன சொல்லுது அந்த பொண்ணு காரணம்னா, என் புருஷன் அவங்க அப்பங்கையை எதிர்பார்த்துக்கிட்டே வந்து நான் ஏதோ ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கேட்டால் கூட அப்பா கிட்ட இருந்தால் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். என் புருஷன் சுய சம்பாத்தியம் பண்ணி ஜம்முன்னு இருக்கணுமா. மேசலக்கணத்துக்கு 7 சுக்கரன் தனிச்சிருந்து 10 ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் ஏறினா நீ அவன் புருஷனோட வாழ்கிறதே உனக்கு பெருசு. உன் புருஷன் சம்பாதிச்சு வந்து உனக்கு கொடுக்கணுன்ற விதி நீ வாங்கிட்டு வரலையே. அப்படிப்பட்ட நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் சார். எங்கள் அம்மா பார்த்து தான் சார் இந்த பாலுங்கள் அம்மா பார்த்து தரலாம், ஆட்டுக்குட்டி பார்த்து தரலாம். உன் விதி நல்லா இருந்தா தாயை குறை சொல்கிறதையோ தகப்பனை குறை சொல்கிறதோ இல்லைம்மா. நம்ம விதி சரியாக வாங்கி வரலன்னா ஒன்றுமே அங்கே பண்ண முடியாது. கண்டிப்பாக சார். அதாவது கிரகங்களுடைய சேர்க்கைகள் பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். நம்ம இத்தனை நாள் வந்து ரொம்ப ஆபத்தான கிரகம் அப்படின்னா சனி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்போம். அந்த இடத்துல இல்லவே இல்லைன்னு அதை பிரேக் பண்ணி குரு சுக்ரன் சேர்ந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க சார். குரு சுக்ரன் இணைந்து இருக்கக்கூடிய ஜாதகக்காரர்கள் யார் பார்த்தாலுமே இதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். பயம் வேண்டாம், அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை நகர்த்திட்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த ஒரு காணொளி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது சார். எனக்குமே வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தது, எங்களுடைய நேயர்களுக்கும் சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி அம்மா.